தோரணையிலே அல்லாஹ் சொன்னான், அறிவுடையவர்கள் என்று சொல்லிவிட்டு உலுல் அல்பாப், குர்ஆனுடைய பல்வேறு இடங்களிலும் இந்த வார்த்தை வருகிறது. உலுல் அல்பாப் என்று சொன்னால் அறிவுடையோர் என்று அர்த்தம். அந்த அறிவுடையோர் யார் என்பதற்கு விளக்கமாக அடுத்த வசனங்களில் அல்லாஹ் சில தன்மைகளை சொல்லுகிறான். இந்த உலகத்தில் வாழுகிற போது இந்த தன்மைகளோடு யார் வாழுகிறார்களோ அவர்கள் அறிவுடையோர், அவர்களுக்கு உலுல் அல்பாபுகள் என்று பெயர். அதிலே அல்லாஹ் வரிசைப்படுத்திய முதல் செய்திதான் கடந்த வாரம் பார்த்தோம். அல்லதீன யூஃபூன பிஅஹ்தில்லாஹி வலா யன்குதூனல் மீசாக், அல்லாஹ்வினுடைய ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவார்கள், அல்லாஹ்விடத்திலே செய்து கொடுத்த உடன்படிக்கைகளை அவர்கள் முறிக்க மாட்டார்கள் என்று பார்த்தோம். அல்லாஹ்வின் உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் என்பது ஒன்று. அவனிடத்திலே எந்த ஒப்பந்தத்தையும் உறுதிமானத்தையும் முறிக்க மாட்டார்கள் என்பது இரண்டாவது. மூணாவது, வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல். இங்கிருந்து அல்லாஹ் 21 இருந்து 24 வரை உள்ள வசனங்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்கலாம். வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல், யாரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அந்த உறவுகளோடு சேர்ந்து வாழுவார்கள். வயக்ஷௌன ரப்பஹும், ரப்பை பயப்படுவார்கள். வயகாஃபூன சூஅல் ஹிசாப், மறுமையினுடைய விசாரணையின் போது கேள்விகளுக்கு மோசமாகி விடுமோ என்று பயப்படுவார்கள். வல்லதீன ஸபரு இப்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹிம், தங்களுடைய இரட்சகனின் ரப்பினுடைய பொருத்தத்துக்காக வேண்டி அவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள். வஅகாமு ஸலாத்த, தொழுகையை நிறைவேற்றுவார்கள். வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரம் வஅலானியா, ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் நாம் அவர்களுக்கு வழங்கிய ரிஸ்கிலே இருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். வயத்ரஊன பில் ஹஸனத்தி ஸய்யிஆ, தீமையை நன்மையை கொண்டு தடுப்பார்கள். உலாயிக லஹும் உக்பத்தார், அவர்களுக்கு மறுமையில் நல்ல வீடு இருக்கிறது. அது என்ன வீடு? ஜன்னாத்து அத்னின், அத்ன் என்கிற சொர்க்கம் இருக்கிறது. எதுகுலூனஹா, அதிலே அவர்கள் நுழைவார்கள். அவர்களும் வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம், அவர்களுடைய பெற்றோர், அவர்களுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய சந்ததிகளில் தகுதியானவர்கள் யாரோ அவர்களெல்லாம் நுழைவார்கள். வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், மலக்குகள் அந்த சுவனவாசிகளின் ஒவ்வொரு வாசல் வழியாகவும் நுழைந்து சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும், நீங்கள் பொறுமையாக இருந்த காரணத்தால் உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. ஃபநிஅம உக்பத்தார், இது உங்களுக்கு வீடுகளில் எல்லாம் நல்ல வீடு என்று மலக்குகள் அவர்களிடத்திலே சொல்லுவார்கள். அல்லாஹ் உலுல் அல்பாப் என்கிற நல்லோர்களுக்கான தன்மைகளை வரிசைப்படுத்துகிறான். இங்கே 7 தன்மைகள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. உலக வாழ்க்கையிலே வாழுகிற போது இந்த 7 தன்மைகளை கடைபிடித்து வாழுபவர்களுக்கு உலுல் அல்பாப் என்று பெயர். நல்லோர்கள், அறிவுடையவர்கள், அல்லாஹ்வினுடைய நேசர்கள் என்றெல்லாம் இதற்கு பொருள் உண்டு. உலுல் அல்பாபுகளுடைய 7 தன்மைகள் இவைகள் எல்லாம். சுருக்கமாக, உடன்படிக்கை நிறைவேற்றுதல், ஒப்பந்தத்தை முடிக்காமல் இருத்தல், சேர்ந்து வாழச் சொல்லி அல்லாஹ் எந்த உறவுகளை சொன்னானோ அந்த உறவுகளோடு சேர்ந்து வாழுதல், மறுமை விசாரணையை குறித்து எப்போதும் பயப்படுதல், அல்லாஹுவை எல்லா ரகசியமான, தனியாக, பொதுவாக, வெளிப்படையாக எல்லா இடங்களிலும் அல்லாஹுவை பயப்படுதல், அல்லாஹுவிற்காக வேண்டி மட்டும் பொறுமை காத்தல், தொழுகையை நிறைவேற்றுதல், ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் அல்லாஹ் வழங்கிய ரிஸ்கிலே இருந்து செலவு செய்தல், அடுத்து நன்மையை கொண்டு தீமையை தடுத்தல். இவைகளெல்லாம் நல்லடியார்களுடைய தன்மைகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இதில் நாம் கடந்த வாரம் உடன்படிக்கையை முறிக்கக்கூடாது, இது முஃமினுக்கு அழகல்ல, அது அல்லாஹ்விடம் நாம் செய்து கொண்ட ஒப்பந்தமானாலும் அல்லது ஷரியத்தோடு நாம் செய்திருக்கிற ஒப்பந்தமானாலும்
நம்மை சுற்றி வாழக்கூடிய எல்லா ஜனங்களோடு நாம் செய்திருக்கிற ஒப்பந்தவாராலும் அந்த ஒப்பந்தங்களை முடிக்கக்கூடாது என்று கடந்த வாரம் தஃசீரிலே வந்தது. குறிப்பாக ஒப்பந்தம் அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தம் மிக முக்கியமானது. அவனை ரப்பு என்று ஏற்றிருக்கிறோம், நாம் அவனுடைய அடியான் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அவன் விளக்கியதிலிருந்து விலகித்தான் நிற்க வேண்டும், இல்லாவிட்டால் ரப்பை மீறுவதாகும். அவன் சொன்னவற்றை செய்துதான் ஆக வேண்டும், இல்லாவிட்டால் எஜமானனை மீறிய அடிமைகளாக ஆகி போய்விடுவோம். அல்லாஹ் இதை குறித்துத்தான் ஒப்பந்தங்களை முறிக்கக்கூடாது என்று சொன்னான். அப்போ உடன்படிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், ஒப்பந்தங்களை முறிக்காமல் இருக்க வேண்டும். இப்போ இந்த வாரத்திலிருந்து இந்த 3வது 4வது 7வது வரைக்கும் உள்ள நல்லடியார்களின் தன்மைகள், அறிவு ஜீவிகளுடைய குர்ஆன் சொல்லுகிற உலுல் அல்பாப் என்ற அறிவுடையோருக்கான ஆதாரங்களையும் அவர்களினுடைய அத்தாட்சிகளையும் அவர்களின் தன்மைகளை குறித்து பார்க்கிறோம். அதில் முதல் செய்தி, அவர்கள் அல்லாஹ் யாரோடெல்லாம் சேர்ந்து வாழச் சொல்லி இருக்கிறானோ அவர்களோடெல்லாம் சேர்ந்து வாழுதல். சிலத்துர் ரஹம் என்று சொல்லக்கூடிய உறவுகளோடு இணைந்து வாழுதல் என்பது ஒரு முஸ்லிமின் உயர்ந்த பண்பு. நாளை மறுமையில் பெரும்பாவங்களுக்கு இணையாக வந்து நிற்கக்கூடியது என்னவென்றால் உறவுகளை துண்டித்து வாழுதல். உலகத்தில் எத்தனையோ காரணங்களுக்காக உறவுகளை துண்டித்து வாழுபவர்களை பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளோடு ஆண்டு கணக்கில் பேசாமல் இருப்பவர்கள், மனைவிகளோடு, மக்களோடு, தாய் தந்தையோடு, எல்லா உறவுகளோடு. பின்னணியிலே ஏதாவது பெரிய காரணம் இருக்கிறதா என்று பார்த்தால் ஒன்றுமில்லை. துனியாவினுடைய சில காசு பணங்கள், சில சொத்து பரிவர்த்தனைகள், வரவேண்டிய பாக பிரிவினைகளில் எனக்கு குறைவாக உனக்கு கூடுதலாக என்பதனால், ஒரு சின்ன இடப்பிரச்சனைக்காக, நில பிரச்சனைக்காக, அல்லது பேச்சுவார்த்தைகளில் ஏதாவது கொடுக்கல் வாங்கலுக்காக, அல்லது இவர் சம்பந்தம் கேட்டு பெண் கேட்டோ மாப்பிள்ளை கேட்டோ அவர்கள் தரவில்லை என்பதற்காக, இப்படி சில்லறைத்தனமான காரணங்கள் நூற்றுக்கணக்கில். இந்த காரணங்களை வைத்துக் கொண்டு வருடக்கணக்கில் பேசாமல் இருப்பவர்களை பார்க்கிறோம். இதுவெல்லாம் இறைவன் சேர்ந்து வாழ சொன்ன உறவுகளை இவர்கள் துண்டித்து வாழுகிறார்கள் என்று பொருள். இந்நல்லடியார்கள் யார்? அல்லாஹ் யாரோடெல்லாம் சேர்ந்து வாழ சொன்னானோ அவர்களோடு இவர்கள் சேர்ந்து வாழ்வார்கள். அப்படி சேர்ந்து வாழ வேண்டும். மறுமையினுடைய விசாரணையின் போது அந்த ஆட்கள் அல்ல, அந்த சிலத்துர் ரஹம் உறவு வந்து முன்னாலே நிற்கும். உறவுக்கு அல்லாஹ் ஏதாவது ஒரு உருவம் கொடுப்பான். என்னை துண்டித்தார்கள் என்று வந்து சொல்லும், அமானிதம் வந்து சொல்லும், என்னை மோசடி செய்தார்கள் என்று சொல்லும். இப்படி அல்லாஹ்விடத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடியதில் முக்கியமானது இதுவெல்லாம். நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம், வெறுமனே வந்து நீ தொழுதுட்டியான்னு நல்லா கேட்பான், நோன்பு வச்சியான்னு நல்லா கேட்பான், ஜக்காத்து கொடுத்தியான்னு கேட்பான். இல்ல, அதை தாண்டி இவைகளெல்லாம் விசாரணையில வரும். நமக்கு நன்றாக தெரியும், மார்க்கத்தை வந்து நீங்க 4 பார்ட்டா பிரிச்சீங்கன்னா ஒரு பார்ட்டு தான் இபாதத்துகள், மீதி 3 பார்ட் என்ன தெரியுமா? பிறரோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய செயல்பாடுகள், பரிவர்த்தனைகள். நல்லா 5 நேரம் தொழுகுவார், எல்லாம் நோன்பு வைப்பார். ஆனால் இந்த பக்கம் பெற்றோர்கள் வந்து நிற்கிறார்கள், இவன் எங்களை நோவினை செய்தான், அவன் எப்படி ஜெயிக்க முடியும்? காலமெல்லாம் தொழுது இருக்கிறான், இல்லை என்று இல்லை. நிறைய ஆண்டுதோறும் அவன் ஹஜ்ஜி செய்திருக்கிறான், இல்லை என்று இல்லை. பெற்றோர்கள் வந்து நிற்கிறார்கள், மனைவி மக்கள் வந்து நிற்கிறார்கள், சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பிகள், அக்கா தம்பிகள் வந்து நிற்கிறார்கள். இவர்களெல்லாம் இவன் எங்களுக்கு மோசடி செய்தான், எங்களோடு உறவை துண்டித்து வாழ்ந்தான் என்று சொல்லுகிற போது நம்முடைய இபாதத்துகளை தாண்டிய பாவம் அங்கே நின்று விடுகிறது. எனவே மார்க்கத்திலே ஹுகூக்குல்லா என்ற அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய கடமை ஒரு பார்ட். ஹுகூக்குல் இபாதி என்ற அடியார்களிடத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய தன்மைகள் என்பதுதான் மீதி 3 பார்ட்டுகள். ஒரு உதாரணமாக சொல்லுவதென்றால், சட்ட நூல்களிலே இப்போ ஹிதாயா என்ற ஒரு நூல் இருக்கிறது. அரபிக் கல்லூரிகளில 5, 6, 7வது வருஷங்களிலே அதை ஓடி கொடுக்கிறோம். அதுதான் இந்தியாவினுடைய நீதிமன்றங்கள்ல எல்லாம் முஹம்மதியன் லா அப்படின்னு வைக்கப்பட்டிருக்கு. அந்த புக்கு தான் வைக்கப்பட்டிருக்கு, அந்த கிதாப். நீங்க அதுல பாத்தீங்கன்னா மொத்தமாக 4 பார்ட் இருக்கும். ஒரு பார்ட் தான் வந்து ஹுகூக்குல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்விற்கான கடமைகளை பற்றி பேசும்.
மீதி 3 பார்ட்டும் அந்த கிதாபுல முழுக்க ஹுகூகுல் இபாதுகள் சம்பந்தப்பட்டது. அப்போ உறவுகளை சேர்ந்து வாழாதவன் மறுமையில மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டும். உறவுகள் என்று சொன்னால் நாம ஒரு முடிவுக்கு வந்து நம்ம மனைவி மக்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் என்று மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கக்கூடிய ஈமானிய சொந்தங்கள் அத்தனையுமே உறவுகள் தான். மார்க்கத்திலே உறவுகள் என்பதை விசாலமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. சுருக்கமா ஷார்ட்டா சொல்லணும்னா 4 வகையான உறவுகள் இருக்கிறது. முதல் உறவு இரத்த பந்த உறவுகள். இரத்த பந்த உறவுகள் அதிலே நம்முடைய பெற்றோருடைய பெற்றோர், அவர்களின் உடன் பிறந்தவர்கள், இவங்க எல்லாம் வருவாங்க. நம்முடைய மனைவி மக்கள் எல்லாம் வருவாங்க. மகன் எல்லாம் வருவாங்க. அடுத்து திருமண வழி சொந்தங்கள், அதுலதான் நம்முடைய மனைவியுடைய பெற்றோர், இது போன்ற உறவுகள் எல்லாம் வருவார்கள். இதை அடுத்து அண்டை வீட்டினுடைய சொந்தம், பக்கத்து வீட்டுக்காரரும் பராமரிக்கப்பட வேண்டியவர், அந்த உறவையும் பேணியாக வேண்டும். பல தடவை ஹதீஸில மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதை அடுத்து உலகம் முழுக்க வாழ்கிற ஈமானிய சொந்தங்கள். ஒரு முஸ்லிம் என்று தெரிந்துவிட்டால் இன்னொரு முஸ்லிமுக்கு ஆட்டோமேட்டிக்காக சில கடமைகள் தலையில வந்து உட்கார்ந்து கொள்ளும். 2 முஸ்லிம் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள், அவர்களோடு கடமைகள் வந்து சேர்ந்து கொள்ளும். அதை அடுத்து கடைசியாக உலகமெல்லாம் வாழுகிற மனிதாபிமான அடிப்படையிலான மனித குலத்தை நேசிக்குதல். இந்த மனித குலத்தை நேசிக்குது அவங்க ஈமான் கொண்டவங்க எல்லாம் இல்லை, மனிதர்கள். உலகத்திலே ஆதமுடைய மக்கள் என்று அவர்களுக்கு பெயர். ஆதமுடைய மக்கள்ல முஸ்லிம்கள் மாத்திரமெல்லாம் இல்லை. ஆதமுடைய மக்களில் காபிர்கள், யகூதிகள், நஸ்ரானிகள், கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க. எல்லாரும் மனித குலம் என்ற அடிப்படையில் பேண வேண்டும். இது எல்லா உறவுகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேணி இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் பேண சொன்ன உறவுகளை எல்லாம் யார் பேணி வாழுகிறார்களோ, சேர்ந்து வாழுகிறார்களோ, அவர்களை குறித்து உலுல் அல்பாப், இவர்கள் அறிவு ஜீவிகள், அறிவுடையவர்கள் என்று சொல்லுகிறார். உறவுகளை பேணுதல் என்றால் உறவுகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யலாம், ஏதாவது நன்மைகளை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், அல்லது குறைந்தபட்சம் அவர்களுக்கென்று வரக்கூடிய ஏதேனும் தீங்குகள் நம் சக்திக்கு உட்பட்டு தடுக்க முடியும் என்றால் அவைகளை எல்லாம் தடுக்கலாம். அந்த உறவுகளில் நான் முஸ்லிமான உறவு, மூமினான உறவு, சொந்த உறவு, இரத்தபந்த உறவு, திருமண வழி உறவு, பக்கத்து வீட்டு உறவு, எல்லா உறவையும் சேர்த்து சொல்லுகிறேன். அவர்கள் வியாதி ஆகிவிட்டால் அந்த வியாதியஸ்தரை போய் விசாரிக்கலாம். அந்த வட்டாரத்தில் ஒரு ஜனாசா இந்த மக்களிடத்தில் விழுந்து விட்டது என்றால் அந்த ஜனாசாவில் பங்கேற்கலாம். சந்திக்கிற போதெல்லாம் அவர் முஸ்லிமாக இருக்கிற பட்சத்தில் சலாமை பரப்புதல், சலாமை சொல்லுதல். ஏன் இது எல்லாத்துக்கும் மேலாக சந்திக்கிற போது புன்முறுவல் பூத்த முகத்தோடு அவர்களை சந்தித்தல். இது எல்லாமே உறவுகளை பேணக்கூடிய வகைகளுக்குள்ளே இதுவெல்லாம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் அல்லவா, ஒரு சகோதரனை புன்முறுவல் பூத்த முகத்தோடு நீ சந்திப்பது என்பது சதகா. அது ஒரு மிகப்பெரிய சதகா. இந்த உறவை பேண வேண்டும் என்பது, நேயத்தோடு பழக வேண்டும் என்பது மனித இனத்தை எல்லாம் தாண்டி ஜீவகாருண்யம் என்று பிராணிகள் வரைக்கும் கூட பேசப்பட்டிருக்கிறது. ஒரு கோழி அல்லது ஆடு மாடு, வீட்டில வளரக்கூடிய பூனை, இவைகளெல்லாம் கூட வீட்டினுடைய வளர்ப்பு பிராணிகள், இவற்றினெல்லாம் கூட அவங்களை கொடுமைப்படுத்தக்கூடாது, அதுகளை அன்போட வச்சுக்கணும், அவர்களுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும், அளவுக்கு மீறி சுமை கொடுக்க கூடாது என்றெல்லாம் ஜீவகாருண்யம் வரைக்கும் பேசப்பட்டிருக்கிறது. சின்னதா உயிரினங்களுக்கு தீமை செய்தால் கூட அவைகள் எல்லாம் இவனுடைய குறையாக, மைனஸ் பாயிண்டுகளாக அவைகள் எல்லாம் கருத்தில் கொள்ளப்படும். மிகப்பெரிய மார்க்க அறிஞர் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹரம் ஷரீஃபிலேயே இருப்பார்கள். கஅபாவினுடைய புறா என்று இவர்களுக்கு ஒரு பேர் கூட உண்டு. அந்த ஹமாவுல் கஅபாவினுடைய புறா ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் படிக்கவும், அவர்களிடத்தில் உபதேசம் கேட்கவும், அவர்களை சந்திக்கவும் வெகு தூரத்தில் இருந்தெல்லாம் மக்கள் எப்போதும் மக்காவை நோக்கி வந்து கொண்டே இருப்பார்கள். மக்காவில ஒரு கூட்டம் வந்தது. அவர்கள் கேட்டார்கள், மின்னைன அன்தும்,
நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? காலும் என்று குராசான். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் குராசானில் இருந்து வருகிறோம். குராசான் பழைய இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், அதனுடைய ஈரானின் சில பகுதிகள், இதெல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய பகுதிக்கு பேரு குராசான். குராசான்ல இருந்து வருகிறோம். இப்போ உபதேசம் செய்ய சொன்னார்கள் அவர்கள். ஃபுதைல் இப்னு அய்யாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உபதேசம் செய்தார்கள். என்ன உபதேசம்? இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூனு மின் ஹைது ஷி'தும், நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த தக்வா இறையச்சத்தோடு நீங்கள் வாழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உபதேசம் சொல்றாங்க. அந்த வார்த்தையை கவனிக்கத்தக்கது. வஅலமு, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னல் அப்த லவ் அஹ்ஸன குல்லல் இஹ்ஸான், ஒரு அடியான் அவன் எல்லாத்துக்கும் உபகாரம் பண்றான், நல்லா நடந்துக்கிறான். வகான லஹு துஜாஜத்துன் ஃபஅஸா இலைஹா, ஒரு கோழி வளர்த்திட்டு இருந்தான், அந்த கோழிக்கு நிறைய கெடுதலும் தீமையும் செய்தான். ஃபலம் யகு மினல் முஹ்ஸினீன், அவன் முஹ்ஸினீன்கள் என்று சொல்லக்கூடிய உபகாரிகளின் பட்டியலில, நல்ல காரியம் செய்தவர்களுடைய லிஸ்ட்ல அவனை சேர்க்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். அவன் எல்லாத்துட்டையும் நல்ல பேர், மனைவி மக்கள்கிட்ட நல்ல பேர், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட நல்ல பேர், எல்லாத்துக்கும் நல்ல பேர். ஆனால் ஃபலம் மினல் முஹ்ஸினீன், உயிரினங்களுக்கு தீமை விளைவித்தால் கூட அவன் நல்லவன் அல்ல என்கிற போது உறவுகளை சொன்னான், சொந்த மனைவியை, சொந்த மக்களை, பெற்றோரை. ஆக இந்த உறவுகளை எல்லாம் பேண வேண்டும் என்று அல்லாஹ் சொன்ன எல்லா உறவுகளும் பேணப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக கத்தியாத்துர் ரஹம் என்று சொல்லக்கூடிய உறவுகளை முறிக்குது. வேணும்டே நம்மனால ஒரு உறவு முறிஞ்சு போறது அல்லாஹ்விடத்தில் அது பெரிய பாவம். இந்த உலகத்தில் அல்லாஹ் தண்டனை கொடுப்பான். ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது, குல்லு துனூபின் யுஅখিরুல்லாஹு தஆலா அதாபஹு இலா யௌமில் கியாமah, எல்லா பாவமும் அல்லாஹ் தஆலா கியாமத்து வரை அல்லாஹ் நாடினால் அவைகளை பிற்படுத்தி வைப்பான், தண்டனையை பிற்படுத்தி வைப்பான். மூணு விஷயத்தை தவிர, இன்னல் பகிய வல் உகூக வ கத்திஅத்தர் ரஹம், பகி அக்கிரமமும் கலகமும் செய்தல், இரண்டாவது பெற்றோர்களுக்கு நோவினை தருதல், மூணாவது உறவுகளை துண்டித்து வாழுதல். இந்த மூணையும் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யுஅஜ்ஜிலு லி ஸாஹிபிஹா ஃபித் துன்யா கப்லல் மௌத், மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அவர்களின் தண்டனையை அல்லாஹ் அவசரப்படுத்தி தீவிரப்படுத்தி இந்த உலகத்திலேயே தருவான். எல்லா பாவங்களுக்குமான தண்டனை என்பது மறுமை வரை இறைவன் நாடினால் தள்ளி போடுவான். ஆனா இந்த மூணுக்கு மட்டும் இறைவன் மறுமை வரை தள்ளி போடுவதில்லை. இந்த மூணுக்கும் அல்லாஹ் துன்யாவிலேயே அதனுடைய தண்டனையை காட்டுவான். ஒண்ணு அக்கிரமும் கலகமும் செய்தல், இரண்டாவது பெற்றோர்களுக்கான நோவினை, மூணாவது இந்த கத்தியாத்துர் ரஹம் என்று சொல்லக்கூடிய உறவுகளை துண்டித்து வாழுதல். இப்போ இது மாதிரி உறவுகளை பேண சொன்ன உறவுகளை யாரெல்லாம் பேணவில்லையோ அவர்களுக்கெல்லாம் இந்த தண்டனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேண சொன்ன உறவுகள்ல முக்கியமான நாம் மேலே சொன்ன உறவுகள், குறிப்பா இரத்த பந்த உறவு. இரத்த பந்த உறவுன்னா காலமெல்லாம் நாம் கண்மூடுகிற வரை, நாம் கபருக்கு போகிற வரை பேண வேண்டும். அதாவது நம்முடைய தாயோ தந்தையோ அவர்கள் இறந்து போய்விடுவார்கள். இறந்து போனதற்கு பின்னால் அவர்களுக்கு யாரெல்லாம் உறவோ, தூரத்து சொந்தமோ, அவர்கள் வாழ்கிற போது அவர்கள் உறவோடு இருந்தார்களோ அவர்களிடமெல்லாம் இன்றளவும் அந்த உறவு பேணுவதை நாமும் நீட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். சர்வசாதாரணமாக நாம சொல்றோம்ல, அதெல்லாம் எங்க தகப்பனாருடைய காலத்தோட முடிஞ்சிருச்சு என்று சொல்லுவோம். எங்க தாயாருக்கு பின்னாடி நாங்க அவங்கள போய் சந்திக்கிறதே இல்லை என்று சொல்லுவோம். தவறு. சொல்ல போனால் மர்ஹூமான எனது பெற்றோருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு சஹாபியின் கேள்விக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுகிற போது அவங்களுக்காக வேண்டி உள்ள சதகாக்கள், நல்லமல்கள் அதையெல்லாம் சொல்லிட்டு அவர்கள் யாரோடெல்லாம் உறவோடு இருந்தார்களோ அந்த உறவுகளை அவர்களுக்கு பின்னாலும் நீங்கள் தொடர வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ரத்த பந்த உறவுகளை கூட பகைச்சுக்கிட்டு
சொந்த சகோதர சகோதரிகள்கிட்ட கூட வருஷக்கணக்கில் 5 வருஷமா பேசுறது இல்லை, நாங்க 10 வருஷமா பேசுறது இல்லை என்பவர்கள் எல்லாம் உண்டு. உறவுகளை பேணுவது என்பது ரொம்ப முக்கியத்துவம். வெறுமனே நாம் புறத்தோற்றத்திலே நாம் ஒரு முஸ்லிமாக நம்மை காட்டிக் கொள்வதல் அல்ல, அகத்திலே இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் உலகத்திற்கு சொல்லி தந்த இந்த உயர்ந்த அம்சங்கள் பேணப்படாத வரைக்கும் அவர்கள் உயர்ந்த முஸ்லிம்களாக பரிபூரணம் பெற்ற முஸ்லிம்களாக ஆக முடியாது. இந்த உறவுகள்ல இரத்த பந்த உறவு ஆக முக்கியமானது. இரத்த பந்தத்துல நம்முடைய மேல உள்ளவங்க எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு மூதாதையர்கள்னு பேர், பெற்றோர் அவங்க இவங்கெல்லாம். நமக்கு கீழே உள்ளவங்க எல்லாம் வருவாங்க, மகன் மகள் பேரன் பேத்திகள், இவங்கெல்லாம் அதுல அடக்கம். தந்தையோடு பிறந்தவர்கள் அடக்கம், தாயோடு பிறந்தவர்கள் அடக்கம். இது எல்லாமே இரத்த பந்த உறவுகளிலே வரும். பொதுவா அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, யார்கிட்டையாவது முக்கியமான ஒப்பந்தம் பேசுகிற போதோ அல்லது ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பஞ்சாயத்து பேசுகிற போதோ உறவின் பெயரால் கேட்கிறேன், நீ அதை எனக்கு நிறைவேற்றி கொடுன்னு கேட்பாங்க. அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், ஃபைல் க்ளோஸ். அது உடனே செஞ்சிருவான். ஏன்னா அவன் அல்லாஹுடைய பேரால கேட்கிறேன்னு சொல்ற மாதிரி அந்த ஈக்குவல்ல உறவுகளுடைய பேரால கேட்கிறேன், எனக்கும் உனக்கும் உள்ள இந்த உறவால் கேட்கிறேன், இதை செய்து கொடுன்னா செய்து கொடுத்துருவான். அந்த உறவை பேணுவதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருந்தது. ஆனா இந்த உறவுகள்ல உள்ள ஒரு கசப்பான ஒரு உண்மை என்னன்னா, இரத்த பந்த உறவில தீவிர கவனம் செலுத்துகிற பேணுகிற பல பேர் கூட திருமண வழி உறவுகள்ல கசப்பா இருக்கும். அதை பேண்டது இல்லை. அது மனைவி வழி சொந்தம்னாவே ஆகிறது இல்லை. இந்த பக்கம் உள்ள சொந்தம்னா அதுக்கு அவரு தூக்கலாக அதை உயர்வா நினைப்பார். மனைவி வழி சொந்தங்களும் மார்க்கத்திலே பேண வேண்டிய சொந்தங்கள். சுமார் 12 வகையான உறவுகள் திருமண வழியில அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். இப்போ நம்ம மாமனாரு மாமியாரு நாத்தனாரு கோதனாருன்னு என்னென்னவெல்லாம் சொல்றோமோ, இப்போ திருமண வழியில உள்ள உறவுகளும் பேணப்பட வேண்டும். பிறப்பு வழியில அடிப்படையாக அந்த வகையில இருக்கக்கூடிய உறவுகளும் பேணப்பட வேண்டும். இதையெல்லாம் தாண்டிதான் அண்டை வீட்டினுடைய உறவு அப்படிங்கிறது. இது எல்லாமே அந்த உறவுகள்ன்ற வட்டத்துக்குள்ள வரும். நாம நினைச்சுக்கிறது, நம்மள்ட யாரெல்லாம் நெருக்கமா இருக்காங்களோ அந்த சொந்தத்தை மட்டும் கான்டாக்ட்ல வச்சுட்டு மீதி எல்லா சொந்தத்தையும் உதறி விடணும். உறவு அவர்களே உதறினாலும் கூட நாம் ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லுகிற உறவு முறையினுடைய மகத்துவம். அதையும் கூட பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் கூடுமானவரை பேச்சுவார்த்தையை துண்டிக்க கூடாது. ஒருவேளை அவர்கள் துண்டித்தாலும் நாம அதை சேர்த்து கொள்ள வேண்டும். ஹதீஸ்ல அப்படி வருது, மின் சஆதத்தில் மர்இல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான மனிதனுடைய நர்பாக்கியத்திலே உள்ளது 3 செய்தி. இந்த 3 விஷயம் ஒரு முஸ்லிமினுடைய நர்பாக்கியம். ஒன்னாவது அல் மஸ்கனுல் வாசிஅ, விசாலமான வீடு இருக்குதல். ஒன் ஜாரு சாலிஹ், சாலிஹான அண்டை வீட்டான் இருக்குதல். ஒன் மர்கபுல் ஹனீஅ, இலகுவான எளிமையான தரமான வாகனம் இருக்கிறது. வாகனம், வீடு, நல்ல அண்டை வீட்டான். இந்த 3 ஒரு மனிதனுடைய பாக்கியம் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஜாரு சாலிஹ் என்றால் அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நாம் சாலிகாக இருக்க வேண்டும், அவன் நமக்கு சாலிகாக இருக்க வேண்டும். எத்தனையோ சஹாபாக்களை, தாபீன்களை, அவர்களுடைய வரலாறுகளை பார்த்தால் ஏதாவது பொருள் வாங்குகிற போதே தன் வீட்டுக்கு ஒன்று அந்த பக்கத்து வீட்டுக்கு ஒன்று என்று வாங்கியவர்கள் எல்லாம் உண்டு. இவர்கள் வீட்டில் ஆடோ கோழியோ அறுத்தால் அது பக்கத்து வீட்டுக்கும் சேர்ந்துதான் என்று ஒரு எழுதப்படாத நியதியை வைத்துக் கொண்டு வாழ்ந்தவர்கள் உண்டு. இதுவெல்லாம் பேணப்பட வேண்டிய உறவு முறைகளிலே அடங்கும். இதே போலத்தான் ஈமானிய சொந்தம். உலகத்துல இருக்கிற எல்லா முஸ்லீமும் அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவன் காசு என்ன, அவன் என்ன குலம் கோத்திரம், அவன் எதுவுமே பார்க்க மாட்டான். அவன் முஸ்லீம், அவ்வளவுதான். ஒரு முஸ்லீம் என்கிற போது ஆட்டோமேட்டிக்கா சில கடமைகள் நம் தலையில ஏறி எதிரில் இருக்கிற ஒரு முஸ்லீம் ஒன்னா சலாம் சொல்லித்தான் ஆகணும். புன்முறுவலோடு அவரை மீட் பண்ணி தான் ஆகணும். புன்முறுவலோடு அவரை சந்தித்து தான் ஆக வேண்டும். அவருக்கு ஏதாவது தீங்கு வருதுன்னா நாம தடுத்துதான் ஆகணும். அவர் நோய்வாய்ப்பட்டால் விசாரிக்கணும். அவர் ஜனாசாவானால் அடக்கம் வரை பங்கேற்க வேண்டும். இது எல்லாமே யாரும் ஒண்ணு சொல்ல வேண்டியதில்லை. அவரும் முஸ்லிம், நீயும் முஸ்லிம் என்று தெரிந்தாலே இருவர் தலையிலையும் இந்த கடமைகள் அத்தனையும் ஏறிடும்.
சலாம் சொல்றதுல இருந்து தொடங்கி எல்லாம். ஹஜ்ஜில சம்பந்தமான காட்சிகளை நிறைய பார்க்கலாம். ஹஜ்ஜில தொழுகிற போது இது நம்ம ஊர்ல எங்கெங்கேயாவது தொழுகிறோம்னா இந்த பக்கம் சலாம் கொடுத்தாலும் தெரிஞ்சால்தான், இந்த பக்கம் சலாம் கொடுத்தாலும் தெரிஞ்சால்தான். அல்லது நம்ம ஊருக்காரங்க நம்ம மாநிலத்துக்காரங்க எல்லாமே ஹஜ்ஜில போய் சலாம் கொடுக்குறோங்க. தொழுது முடிச்சுட்டு இப்படி சலாம் கொடுத்தாலும் சரி, இப்படி சலாம் கொடுத்தாலும் சரி, ரெண்டு பேரும் வேற வேற நாடு. அவரு எங்கேயாவது எத்தியோப்பியால இருந்து வந்திருப்பாரு, இவரு எங்கேயாவது ஐரோப்பிய நாட்டில இருந்து வந்திருப்பாரு. சலாம் கொடுத்த உடனே அவர்களுக்குள்ள சந்தித்துக் கொள்வதும் சலாம் சொல்லுவதும் கை கொடுத்துக் கொள்வதும் இதுவெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு முஸ்லிமுக்கு ஈமானிய அடிப்படையிலான சொந்தம் என்கிற அடிப்படையிலே சேர வேண்டும். ஆக இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், எசிலும் நம்ம அமருல்லாஹு யாரோடெல்லாம் சேர்ந்து வாழ சொல்லி அல்லாஹ் வலியுறுத்துகிறானோ அவர்களோடெல்லாம் சேர்ந்து வாழுபவர்களுக்கு அறிவுஜீவிகள் உளுல் அல்பாபுகள் என்று பெயர். சில பேர் சில பேர்த்த உறவை கட் பண்ணிட்டு நானெல்லாம் அவன் கூட எல்லாம் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்றது அறிவாளித்தனமா நினைப்பான். குர்ஆன் அதை முட்டாள்கள் என்கிறது. குர்ஆன்ல உள்ள உளுல் அல்பாபுகள் அறிவுஜீவிகள் சேர்ந்துதான் வாழ்வார்கள். இது விஷயத்துல அடுத்த வார்த்தையே வருது, மோசமான முடிவு, மறுமையில மோசமான விசாரணை, கணக்கு நடக்கிற போது இறைவன் கணக்கு கேட்டு விசாரணை நடத்துகிற போது சிக்கிக் கொள்வது, இவைகளை குறித்தெல்லாம் அவர்கள் பயப்படுவார்கள் என்று வருகிறது. அப்போ அறிவுஜீவிகள் விஷயத்தில், நல்லடியார்கள் விஷயத்தில் இந்த தன்மைகள் எல்லாம் முக்கியமானவை. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், தங்களுடைய ரப்புக்காக வேண்டி பொறுமை காத்தவர்கள். இந்த ஆயத்துல என்ன வகையான பொறுமைன்னு சொல்லல. பொறுமை உலகத்துல நிறைய உண்டு. ஏதாவது துன்பம் வர்ற நேரத்துல பொறுமை, எதிரிகளை சந்திக்கிறப்ப பொறுமை, நாம் செய்கிற இபாதத்துகளில் வழிபாடுகளில் பொறுமை, கொள்கையிலே நீடித்த நிலைத்த பொறுமை, இப்படியெல்லாம் எக்கச்சக்கமான பொறுமைகள் இருக்காது. பொறுமை சொல்ல போனால் மிக அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. என்னன்னா, யாராவது திட்டும் போது, யாராவது அடிக்கும் போது அவர் அமைதியா இருந்தார்னா அவர் பொறுமையாளி அப்படின்னு மட்டும். அது ஒரு சின்ன அர்த்தம். பொறுமை என்பதற்கு நல்லடியார்கள் பொறுமை காப்பார்கள் இறைவனுக்காக அப்படின்னு வர்ற இந்த ஆயத்துக்கான விளக்கம் என்னன்னா, எல்லா வகையான பொறுமை. பொறுமையினுடைய அர்த்தம் விசாலமான, அது அந்த விசாலமாக இருக்கிற அத்தனை வாசல்களிலேயும் அத்தனை விஷயங்களிலேயும் அவர் பொறுமை காட்டணும். இபாதத்துகளில் பொறுமை, கொள்கையிலே பொறுமை. சில பேர் மாதிரி அதாவது ஒரு 3 நாள் 4 நாள் பயங்கர இபாதத்தா இருந்து தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் திரும்ப அல்லாஹ்வை சந்திக்கிறது கொஞ்ச நாள் ஆகும். இதெல்லாம் பொறுமை இல்லை. செய்து கொண்டிருக்கக்கூடிய இபாதத்துகளில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஈமானில் கலிமாவில் இதெல்லாம் நிலைத்த பொறுமை. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் எதை வேண்டுமானாலும் இழப்பேன், நான் ஈமானை இழக்க மாட்டேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுப்பேன், என்னுடைய தீனை விட்டு தர மாட்டேன். இதுலெல்லாம் காட்டுவதற்கு இதுக்கு பேரு பொறுமை. சண்டை வர்ற நேரத்துல அவர் பேசாம இருந்துட்டாரு, அவர் ரொம்ப பொறுமைசாலி அப்படிங்கிறது பொறுமைக்கு நாம் சொல்லுகிற ஒரு சின்ன வட்டத்தில் உள்ள விளக்கம். அது ஒரு சின்ன வட்டம். அதை தாண்டி எக்கச்சக்கமாக இருக்கிறது. இதே பொறுமையை போல இன்னொரு வகையான பொறுமை என்ன, எந்த கஷ்டமெல்லாம் வருகிறது எல்லாமே ரப்பிட்ட வருது. அது உடல்நலம் சரியில்லாமல் போகிற போதோ அல்லது ஏதாவது உடல் ரீதியாய், பொருளாதார ரீதியாய், குடும்ப ரீதியாய் ஏதேனும் சில கஷ்டங்களுக்கும் நோய் நொடிகளுக்கும் கவலைகளுக்கும் நாம் ஆட்படுகிற போது தகாத வார்த்தை எல்லாம் பிரயோகிக்காம கொடுத்த ரப்பு இதை நிச்சயமா சரி செய்வாங்கிற நம்பிக்கையோடு ரப்பை எதிர்கொள்வது இருக்கிறது அல்லவா, அது இருக்கிற பொறுமைகள் ஆக பெரிய பொறுமை. பொறுமையில நிறைய விசாலமான வாசகம். விருப்பமானதை எல்லாம் அடையணும்னு மனசு நினைக்குது, ஆனாலும் மார்க்கத்துல தடை. ஒரு சில நம்முடைய விருப்பங்கள், அல்லாஹ் இதை நெருங்க வேணாம்னு சொல்லிட்டான், இதை குடிக்க வேணாம்னு சொல்லிட்டான், இதை சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டான், இந்த பக்கம் போக முடியல. மனசு ஆனா இழுக்கும், மனசுல ஆசை கூட வரும். ஆனால் ரப்புக்காக அல்லது அல்லாஹுடைய உத்தரவுக்காக நான் இத பக்கம் போக மாட்டேன்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் பொறுமையில இருக்கிறார் என்று அர்த்தம். மனதிற்கு மனோ இச்சைகளின் மீதெல்லாம் பொறுமை.
எந்த பாவத்தையும் நான் செய்யாம இருப்பேன் அப்படிங்கிறதுனால பொறுமையா இருக்கிறது. சில பேரெல்லாம் விரும்பி அல்லாஹ் சொன்னதனால் பொறுமை, அதுதான் இதுல கமால், இதுல பரிபூர்ணமானது. சிலதெல்லாம் இருக்கு என்னன்னா வேற வழி இல்ல, பொறுமையா இருந்தா நான் நம்ம கொந்தளிச்சா மட்டும் என்ன ஆயிர போகுது, ஒரு இடம் இல்லை சும்மாவே இருந்துருவோம் அப்படின்னு இருக்கிற பொறுமை. அது வலுக்கட்டாயமா நம்ம மேல திணிக்கப்பட்ட பொறுமை. அதையெல்லாம் விட விருப்பத்தோடு ரப்பு சொன்னான் என்பதற்காக நான் இதை விடுவதில் பொறுமையாக இருக்கிறேன், நான் இதை செய்வதில் பொறுமையாக இருக்கிறேன், நான் இதை சகித்துக் கொள்வதில் நான் அதை கடைபிடிக்கிறேன். இதெல்லாம் தான். வேற வழி இல்லைங்கிறவன் பொறுமையா இருக்கிறதுக்கு பேர் அல்ல. அல்லது சில நேரம் நாம பொறுமையா இல்லைன்னா அவன் நல்லா திட்டுவான், அதனால இந்த நேரம் பேசாம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தவர்களுக்காக அல்ல. இது போன்ற எக்கச்சக்கமான விஷயங்கள் ஹதீஸ்களில் நமக்கு வந்திருக்கிறது. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹதீஸ் இருக்கு இல்லையா, யாரோ ஒருத்தர் மௌத்தா போயிட்டாங்கன்னு குடும்ப உறுப்பினர் மகனோ சகோதரி யாரோ ஒருத்தர் போயிட்டாங்கன்னு ஒரு அம்மா உட்காந்து கபர்ல அழுதுட்டு இருக்கோம். ரசூலுல்லாஹ் போய் சொல்லுவாங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ரசூலுல்லாஹ்னு தெரியல, அந்த பக்கம் திரும்பி அழுதுகிட்டே இருந்த அந்த பெண் ரசூலுல்லாஹ்வை பார்த்து ரசூலுல்லாஹ்னு தெரியாமையே, முஸ்லிமானவள் தான், இலைக்க அண்ணி நீ என்னை விட்டு தூரமா போ, அந்த பக்கம் எனக்கு வந்த முசீபத்து உனக்கு வந்திருந்தா தெரியும் அப்படின்னு பேசிடுவா. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போயிடுவாங்க. வந்தது ரசூலுல்லாஹ்னு தெரிஞ்சுட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போவோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் நீங்கன்னு தெரியாம நான் பேசிட்டேன்னு அந்த அம்மா சொல்லும். வந்தது நீங்கன்னு தெரியல, நான் அப்படி பேசிட்டேன்னா சொல்றப்ப ரசூலுல்லாஹ் அந்த அம்மாவுக்கு சில உபதேசங்கள்லாம் செய்வாங்க. அந்த உபதேசங்கள்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இன்னம சபுரு எந்த சதமத்தில் ஊடா, பொறுமை என்பது முதல் கட்டத்திலே வருவதுதான். விதி அப்படித்தான் ஆனதுக்கு அப்புறம் நாம பொருந்தோம் இல்லையா. ஒரு மௌத்து, திடீர் மௌத்து, எதிர்பார்க்க முடியாத ஒரு இழப்பு அப்படின்னு சொன்னா அந்த துவக்க நேரத்திலே தான் பொறுமையை ஒழிய, அடக்கி முடிச்சு 10-15 நாள் ஆனதுக்கு அப்புறம் என் பையன் போயிட்டான் ஆனாலும் நான் பொறுமையா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது இது நிர்பந்தமான பொறுமை. அதுக்கப்புறம் நீங்க அந்த காதிலே கேட்கிற போது, அந்த முதல் விஷயத்தை நாம் அணுகுகிற போது அந்த நேரத்தில் உள்ள பொறுமைதான் ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் இன்னம சபரு எந்த சதமத்தில் ஊழா, முதல் கட்டத்திலேயே இந்த நிகழ்வினுடைய முதல் அசம்பாவிதத்திலேயே பொறுமை காக்குதல் என்று சொல்லுவார்கள். இந்த பொறுமையினுடைய வகைகள்ல உள்ளதுதான் பாவங்களின் பக்கம். இந்த பக்கம் பூரா நன்மைகள், இந்த பக்கம் பூரா பாவங்கள். இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுலையும் பொறுமை, இது பக்கம் போகாம இருக்கிறதுலையும் பொறுமை. இந்த ரெண்டு பொறுமை முக்கியமான பொறுமைன்னு ஒண்ணு. அதை சண்டையோட சம்பந்தப்படுத்தி சண்டையில பொறுமைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். வழிபாடுகளை நிறைவேற்றுவதிலே பொறுமை, பாவங்களை செய்யாமல் விட்டு விடுவதிலே பொறுமை. இந்த பொறுமை தான் இருக்கிறதுல ஆக முக்கியமான. ஹதீஸே அப்படி வருது. சொர்க்கம் என்பது மகாரிகள் என்று சொல்லக்கூடிய மனசுக்கு பிடிக்காத விஷயங்களை கொண்டு மூடப்பட்டிருக்கிறது. நரகம் என்பது நம்ம மனசுக்கு பிடித்தவைகளை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன, மனசுக்கு பிடிச்சத பூரா துணியால செஞ்சேன்னா ரூட் நேரா நரகத்துக்கு போயிடும். கஷ்டம்தான், பூரா மனசுக்கு பிடிக்கல, அந்த மாதிரிதான் இருக்குது. ஆனாலும் நான் ரப்புக்காக மெனக்கெட்டா ரூட் சொர்க்கத்துக்கு போயிடும். சொஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரி ஒஃபத்தில் நாரு பில் ஷஹவாத். இது ஹதீஸ். மனசுக்கு வெறுப்பான விஷயங்களை கொண்டு சொர்க்கம் மூடப்பட்டிருக்கிறது, சொர்க்கம் சூழப்பட்டிருக்கிறது. மனதிற்கு ஆர்வமான விஷயங்களால் நரகம் மூடப்பட்டிருக்கிறது. மனசுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சோம்னா இந்த கேட்டு ஓப்பன் ஆயிடும், நரகத்தினுடைய கேட்டு ஓப்பன் ஆயிடும். மனசுக்கு பிடிக்கல, அறவே பிடிக்கல, ஆனால் அவைகளை எல்லாம் கட்டுப்பாடோடு ஒருவன் எதிர்கொள்ளுகிறார். கடுமையான குளிர், பஜர் தொழுகைக்கு எந்திரிச்சு அவர் வர்றார். மிக கடுமையான உடல் நலம் சரியில்லை, இருந்தும் அவருடைய வாய் அல்லா அல்லான்னு போகப்பட்டிருக்குது. மார்க்கத்திலே சில விஷயங்களை செய்கிற போது நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் அதை செய்கிறார், அல்லாஹுவுக்காக செய்கிறார். சுவன வாசல் திறந்து கொள்ளும். சொர்க்கத்தினுடைய வாசல்களும் நரகத்தினுடைய வாசல்களும் நம்முடைய இந்த பொறுமையை வைத்துத்தான் கட்டமைக்கப்பட்டிருக்க. இது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொறுமைகள் ஏராளம் ஏராளம். ஏதாவது கடுமையான கோபம் வர்றப்ப ஹதீஸ்ல அப்படி வருது இல்லையா, உண்மையான வீரன் யாருன்னா
நல்ல கோபம் வர்றப்போ தன்னை எவன் கட்டுப்படுத்திக்கிறானோ, பொறுமையை காக்குறானோ அவன் தான் வீரன். பலாருன்னு 4 அரை அரைஞ்சவனுக்கு பேரு வீரன் அல்ல. நம்ம நினைச்சுக்கிறோம் அப்படி கையை பிரயோகிச்சிட்டோம்னா 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்டோம்னா நம்ம இல்ல. வீரன் யாருன்னா அந்த மாதிரி நேரத்துல தன்னுடைய கோபத்தை அடக்குபவன் வீரன் வருது. நம்ம எல்லாம் விட்டுருவோமே. உலகத்தினுடைய ஆகச்சிறந்த படைப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள்ட்ட எத்தனை பேர் பேசியிருக்காங்க, அவமரியாதையா பேசியிருக்காங்க, தரக்குறைவான வார்த்தைகளை பேசியிருக்காங்க, ரசூலுடைய சபையில பேசியிருக்காங்க, ரசூலுல்லாவுடைய முன்னால வாயை கோணலா காட்டியிருக்காங்க, ரசூலுல்லா நடக்கிற மாதிரி நடந்து காட்டியிருக்காங்க, ரசூலுல்லாவுடைய பர்சனலா அவங்க குடும்பங்களை எல்லாம் பேசியிருக்காங்க, நேரடியா தோல்ல துண்ட வச்சு ரசூலுல்லாவுடைய கழுத்தை இருக்கிருக்காங்க, ரசூலை நோக்கி முகத்துல உமிழ்ந்து இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்கொண்ட விதம். ஒரு தடவை பொருள் எல்லாம் பிரிச்சு கொடுக்கறப்போ ஒருத்தன் அப்படியே ஓப்பனா கேட்டான், நீங்க சரியா நியாயமா செய்யல, நீங்க பங்கு பிரிச்சு கொடுக்கறதெல்லாம் நீதமா இல்லைன்னு ஒரு ஆள் எந்திரிச்சு நேரடியா பேசினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அந்த நேரத்துல அவனை 4 வைங்கப்பா அப்படின்னு சொன்னா பீஸ் ஆயிரும் குழம்பு. ரெடியா வாளோட உட்காந்து தலை தொண்டா தனியா போயிடும் அடுத்த நிமிஷம். ஆனா அப்படி எல்லாம் இல்லையே. அதே புன்னகை, அதே சாந்தமயமான தோற்றம். அதில் இல்லம் அதில் எப்ப நான் நீதம் செய்யலைங்கிற, நான் நீதம் செய்யலைன்னா இந்த உலகத்துல வேற யார் நீதம் செய்வா அப்படின்னு சாதாரணமா கேட்டுட்டு கடந்து போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நம்மள லேசா யாராவது சீட்டிட்டா கூட போவோம். என்னை பார்த்து அவன் அப்படி கேட்டான். இங்க கேட்டது ரசூலை பார்த்து. ரசூலை பார்த்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு அந்த இடம், இந்த சம்பவம் நடந்தது ஜெஹர்ரானான்னு ஒரு இடத்துல வருது. ஜெஹர்ரானாங்கிற இடத்துல வச்சு ரசூலுல்லாஹ் போரிலே கிடைத்த பொருட்களை பிரித்து கொடுக்கிற போதுதான் ஒரு நயவஞ்சகன் இப்படி பேசினான் அப்படின்னு வருது. பேசுறவன் எவ்வளவு ஓப்பனா பேசியிருக்கிறான், டைரக்டா பேசியிருக்கான். இன்னும் நீங்கள் நியாயம் செய்யவில்லை, நீதமாக நடப்பதில்லை. என்னன்னா இதுக்கெல்லாம் தான் பொறுமைன்னு. தன்னிடத்துல அதிகாரம் இருக்கிறது, தன்னிடத்துல சக்தி இருக்கிறது, நினைச்சா 4 தட்டு தட்ட முடியும். ஆனாலும் கட்டுப்படுத்தி இருந்தா பொறுமை. குரான்ல அதனாலதான் ரொம்ப அழகான வார்த்தை இன்னொரு இடத்துல வருது. உன் காது நீ நல்ல கோபத்தை அவர்கள் மென்று விழுங்குவார்கள்னு வருது. இந்த வாக்கியம் முக்கியமானது. கோபத்தை மென்று விழுங்குவாங்கன்னா எப்போ, அதாவது எதிரில் ஒருத்தன் திட்டுறான், என்னால முடியும், அவன் என்னை திட்டுகிறான், நான் அடிக்க முடியும். ஆனா அடிக்காம மென்று கோபத்தை விழுங்குறவங்க சில பேர் பொறுமையா இருப்பாங்க. ஏன்னா அவனை அடிக்க முடியாது, அதனால இவர் பேசாம உட்காந்துக்கிட்டு நான் பொறுமை. இது கோழைத்தனம். அவன் பயங்கரமா இருக்கிறான், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாத நேரத்துல நீ கட்டுப்படுத்திருக்கேன்னு இது அல்ல. என்னிடத்துல அதிகாரம் இருக்கிறது, துண்டா போற்ற முடியும், 4 பேர்த்தை சொல்லி அவனை இது பண்ண முடியும். அந்த அதிகார மையம் இதெல்லாம் தெரிஞ்ச நிலையில இருக்குது. இருந்தாலும் பேசட்டும், லேசான விளக்கம் மட்டும். பகை யாதில் இல்லம் ஆதில், நான் நீதம் செய்யலன்னா வேற யாருப்பா நீதம் செய்வான் என்று கேட்டுவிட்டு எளிமையாய் கடந்து போகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை. சிலர் அதிகாரமும் சக்தியும் இருக்கிறவங்க பொறுமையா இருக்கிறது தான் பெருசு. உமரதியல்லான்ற ஒருத்தன் இதே மாதிரி பேசிட்டான். அவங்க கிலாபத்துல சபையில அமைச்சரவையில வச்சு அனுமதி கேட்டு உள்ள வந்த 2 பேர், அந்த 2 பேர்த்துல 2 பேரும் ஒரு கருத்துல உள்ளவன். ஒருத்தர் பேசினா அப்படி, நீங்க மக்களை சரியா கவனிக்கல, உங்க பங்கீடு சரியில்லை, உங்களுடைய பொது நிதியில இருந்து நீங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ அதெல்லாம் பாரபட்சமா இருக்குது, இப்படி எல்லாம் வரிசையா சொன்னான். அவங்க லேசா பேசினாவே கை இடுப்புக்கு தான் போகும், வாழை எடுக்கிறது உடனடியா போகும். அன்னைக்கும் அதே மாதிரிதான் போச்சு. அவனை முடிச்சிடுறது அடுத்த நிமிஷம் துண்டாயிரும் தலை. பக்கத்துல உள்ள உட்கார்ந்த ஒருத்தர் சொன்னாரு, அல்லாஹு தஆலா குதில் அஃவ வஅமுர் பில் உர்ஃபி வஅரித் அனில் ஜாஹிலீன். உமரே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், நீங்கள் மன்னிப்பை பற்றி பிடியுங்கள், நீங்கள் மக்களுக்கு நல்ல காரியம் செய்வதற்கு மாத்திரம் உத்தரவிடுங்கள், அறிவியினர்களை முட்டாள்களை நீங்கள் புறக்கணித்து செல்லுங்கள், நீங்கள் அவர்களை கண்டுகொள்ள வேண்டாம் அப்படின்னு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான். இவன் ஜாஹில், இவன் அறியாதவன், இவன் முட்டாள், இவன் உங்களை பேசுறாங்கிறதுக்காக நீங்க கொந்தளிக்க வேண்டாம்,
குர்ஆன் உங்களுக்கு இந்த மாதிரி அறிவியலர்கள் வந்து முரண்படுகிற போது நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் என்று சொல்லுகிறதுன்னு சொன்ன உடனே வெளியே வந்த வாழ திரும்ப உரைக்குள்ள போயிடுச்சு. சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கான வக்காஃபன் இன்த கிதாபில்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஆயத்தை எதையாவது ஒன்ன கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு கூட அடுத்து உமர் ரலியல்லாஹு நகர மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான் இப்படி, நீங்க இப்படி செய்ய போறீங்களேன்னு சொன்னா உடனடியாக பின்வாங்கி விடுவார்கள். இது என்னன்னா, அதிகாரம் இருந்தும் பலம் இருந்தும் தன்னாலே அவனை அடிக்க முடியும், கொன்றுவிட முடியும் என்றெல்லாம் இருக்கிற நேரத்திலேயும் கூட தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளுதல். அல்லாஹ் இந்த வரிசையில் அவர்கள் காக்கிற பொறுமை, அவர்கள் உறவை பேணுவது, அவர்கள் மறுமையில் விசாரணையும் ரப்பையும் அஞ்சுவது, இதையெல்லாம் சொல்லிட்டே வர்றப்போ தொழுகையையும் தான தர்மங்களையும் அறிவுஜீவிகளின் பட்டியலிலே அல்லாஹ் சேர்க்கிறான். ஸலாத்து வ அகாமு ஸலாத்த வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா, ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் அவர்கள் செலவு செய்வார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சிர்ரன் வ அலானியன் என்பதெல்லாம் ஃபர்லாக்கப்பட்ட ஜகாத் அதை கொடுப்பார்கள், அதே போல தான தர்மங்களையும் கொடுப்பார்கள் அப்படின்னு பொருள் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்குகிறார்கள். காரணம் என்னன்னா, ஜகாத் அது பகிரங்கமாக தரப்படுவது. அப்போவெல்லாம் முதல்ல எல்லாம் அரசாங்கமே வசூலி, யார் யாருக்கு எவ்வளவு எல்லாம் தெரியும். ஜகாத் வந்து ஓரளவு வெளிப்படையாக தெரியும், சதகா தெரியாது, தெரியணுன்ற அவசியமும் இல்லை. ஒவ்வொருவரும் இவ்வளவு சதகா கொடுக்கணும்னு யாருக்கும் சொன்னதும் இல்லை. எனவே சிர்ரம் அலானியத்தன், சிர்ரன் என்றால் தான தர்மங்கள் செய்வார்கள் அர்த்தம், ரகசியம். அடுத்து அலானியத்தன் வெளிப்படையாக தருவார்கள், அது ஜக்காத்துன்னு அர்த்தம். பொதுவாகவே ஜக்காத்தா இருந்தாலும் சதக்கா இருந்தாலும் இந்த ரெண்டும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற முறை. ஆனாலும் மிகச்சிறந்தது என்பது கூடுமானவரை அல்லாஹ்வுக்காக செய்யப்படுகிற செலவுகள் மறைமுகமாக இருப்பது. இந்த ஹதீஸ்ல சிர்ரன் என்கிற வார்த்தைக்கு நஃபிலான செலவுகள், அலானியத்தன் என்கிற வார்த்தைக்கு கடமையான தான ஜகாத்துகள் என்று இதற்கு தஃசீர்களில் விளக்கம் தருபவர்கள் உண்டு. ரிஸ்கிலிருந்து கொடுப்பார்கள், அவர்களுக்கு தரப்பட்ட ரிஸ்கில் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல செலவு செய்வார்கள்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த வார்த்தை வரும், மிம்மா ரஸக்னாஹும், நாம் கொடுத்த ரிஸ்கில் இருக்கு. அப்படின்னா என்ன இருக்குன்னா, செலவு செய்யறது வெறும் காசு பணத்துல மட்டும் அல்ல அப்படின்னு தெரியுது. காசு பணம், உணவு, உடை, கல்வி, எதுவெல்லாம் மனித வாழ்க்கைக்கு தேவையோ அந்த மனித வள மேம்பாட்டிற்கு தேவையான ரிஸ்க், அல்லாஹ்வினுடைய அருள் வளம் அத்தனைக்கும் சேர்த்து ரிஸ்க்னு பேரு. பொதுவா நாம என்ன இதையெல்லாமா கொடுப்பாங்க, அதெல்லாமா அவங்களுக்கு தர வேண்டியது அப்படின்னு தர முடியாது. அதாவது உணவு கொடுக்கறத ஒத்துக்கிறோம், உடை கொடுக்கறத ஒத்துக்கிறோம், சில்லறையா காசு கொடுக்கறத ஒத்துக்கிறோம், எல்லாத்தையும் கொடுக்கறதுங்கிறது நம்ம நேதியிலே இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்றான், மிம்மா ரஸக்னாஹும்ங்கறான், நாம் கொடுத்த ரிஸ்க்ல இருந்து. ரிஸ்க்குங்கிறது காசுக்கு பேர் இல்லை, ரிஸ்க்குங்கிறது ட்ரெஸ்ஸுக்கு பேர் இல்லை. ரிஸ்க் என்பது மனித வாழ்வு எதிலெல்லாம் தேவையாகுமோ அவைகள் அனைத்துக்கும் சேர்ந்து பேர் ரிஸ்க். ரிஸ்க் அப்படின்னு மாற்று வார்த்தையில நீங்க தமிழ் படுத்தி சொல்லணும்னா ஜீவாதாரம் அப்படின்னு சொல்லலாம். மனிதனுடைய ஜீவியத்திற்கு எதுவெல்லாம் தேவையோ அது எல்லாம். ஒருத்தருக்கு கல்வி தேவைன்னா கல்வி ரிஸ்க், வேலை வாய்ப்பு ஒருத்தருக்கு தேவைன்னா வேலை ரிஸ்க், பசிக்கிறதுக்கு வீடு ஒருத்தருக்கு தேவைன்னா வீடு ரிஸ்க். ஜீவாதாரம் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய ஜீவாதாரத்தில இருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அல்லாஹ் உலுல் அல்பாபுகளினுடைய கடைசி விஷயத்தை சொல்லுகிறான். இந்த 7 விஷயங்களை, அம்சங்களை சொன்னான். இதுல ஆக கடைசியானது, அவர்கள் நன்மைகளை தீமைகளை கொண்டு, தீமைகளை நன்மைகளை கொண்டு தடுப்பார்கள். அதாவது என்ன தீமை எதிரிலிருந்து வந்தாலும் இவர்கள் நன்மைகளை செய்து அதை ஈடு செய்வார்கள் என்று அர்த்தம். இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்துக்கு விளக்க எழுதுறாங்க. இதா அத்தௌ பிமஅசியத்தின் தரஊஹா வ தஃபஊஹா, யாராவது தீங்கு செய்தால் இவர்கள் நன்மைகளின் மூலம் அதை சரி கட்டுவார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு
பிரபலமான நபித்தோழர் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அமில்த ஸய்யிஅத்தன் ஃபஅமல் பிஜன்பிஹா ஹஸனத்தன் தம்ஹுஹா. நீ ஏதாவது ஒரு தீமையை செஞ்சிட்டேன்னா, தீமை நடந்துருச்சு, உடனடியே செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இன்னொரு நன்மையை டப்புன்னு செஞ்சிடணும், அந்த தீமையை அழித்து விடும். ஆனா இது எதேர்ச்சியா நடக்கணும், பிளான் பண்ணி நடக்கக்கூடாது. பல பேர் அப்படி புரிஞ்சுக்கலாம், அல்லாவே சொல்லிட்டான், ரசூலுல்லாவே சொல்லிட்டாங்க, ஒரு தீமையை செஞ்சுட்டு தப்புன்னு ஒரு நன்மை செஞ்சிட்டோம்னா அதை அழிச்சிடும் போல தெரியுதுன்னு ஏற்கனவே நன்மையும் பிளான் பண்ணி தீமையும் பிளான் பண்ணி இதை பண்ணிட்டு, இந்த பழைய காலத்துல ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, பழைய ஆலிம்சாக்கள்லாம் சொல்லுவாங்க, அவன் பாட்டுல கூடையில இருந்து ஆப்பிள் எல்லாம் திருந்தானா, திருடி போட்டு அந்த ஆப்பிள் இருந்து ஒன்னு எடுத்து என்னமோ சரக்காவோ என்னமோ பண்ணிட்டான், 1க்கு 10 நன்மை கிடைச்சு போச்சு, இந்த மீதி ஆப்பிள் எல்லாம் மிச்சமா போச்சுங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அல்லாட்ட முன்னாடி தந்திரம் செய்யறது, பிளான் பண்ணி தீமை செய்யறது நன்மை செய்யறது அல்ல, எதேச்சையாக ஒரு தீமை நடந்து விடுகிற போது அந்த தீமைக்கு பின்னாலே நன்மைகளை செய்ய வேண்டும். அல்லது இந்த ஆயத்துக்கு இன்னொரு அர்த்தம், அறிவுஜீவிகள் உலுல் அல்பாபுகள்னா யாருன்னு சொன்னா, அவர்கள் லா யுகாபிலூன ஷர்ர பிஷ்ஷர்ரி பல் யுகாபிலூன ஷர்ர பில் கைர். அவர்கள் தீமைக்கு தீமையை எப்பவும் செய்ய மாட்டாங்க. தீமை எதிரிலே வருகிறது என்றால் அதற்கு நன்மை செய்வார்கள். யாராவது ஒருவர், நம்ம இப்போ ஆரம்பத்துல சொன்னோம்னா உறவு முறையை பேன்றதுல நாம ஒட்டலான்னு போறோம், அவங்க நம்மளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறாங்க, சொந்தக்காரங்கன்னா நம்மளை விரும்பல, பரவாயில்ல, நாம தொடர்போடு இருப்போம், அவர்கள் வெட்டினாலும் எவ்வளவு தூரம் நாம் போய் ஒட்டி கொள்ள முடியுமோ, சேர முடியுமோ, குறைந்தபட்சம் நலன் விசாரிக்க முடியுமோ, நல்லது கெட்டதுல போய் நிக்க முடியுமோ, இந்த மாதிரி விஷயங்கள்ல நாமளா சேர்ந்துக்கிறார். ஹதீஸ்ல அப்படி வருது, உங்களோடு ஒட்டியவர்கள் வெட்டி வாழக்கூடியவர்கள் யாரோ அவர்களோடும் சேர்ந்து நாம இது பண்றது. ஒரு ஹதீஸ் இப்படி வருது, நம்முடைய அறிவுஜீவிகள் நல்லடியார்களுடைய வாழ்க்கை தரம் எந்த மாதிரின்னா சரிக்கு சரியா இல்லை. அவன் வந்தா நானும் வருவேன், அவன் போனா நானும் போனேன், என் வீட்டுக்கு அவன் வந்தான்னா நான் அவன் வீட்டுக்கு போவேன், எனக்கு அவன் இவ்வளவு செஞ்சான்னா நானும் அவனுக்கு அவ்வளவு செய்வேன், அவன் இதுவரை 2 தடவை வந்திருக்கான், நானும் 2 தடவை போயிருக்கேன். இது சரிக்கு சரி, கணக்கு பார்த்து உபகாரங்கள் செய்தல், கணக்கு பார்த்து உறவுகளை பேணுதல். சரிக்கு ஒரு ஹதீஸ் இப்படி வருது, லா தகூனு இம்மாஅத்தன் அப்படின்னு ஒரு ஹதீஸ், இன் அஹ்ஸன அன்னாஸு அஹ்ஸனா வ இன் அஸா அன்னாஸு அஸனா. அவங்க எனக்கு நல்லது செஞ்சா நானும் நல்லது செய்வேன், அவங்க எனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணாங்கன்னா நானும் பண்ணுவேன். இதுக்கு பேர் அரபியில இம்மாஅத்துன்னு சொல்லுவாங்க, சரிக்கு சரியாக இருக்கிறது. இது சரியானதல்ல. சில நேரம் அவர்கள் தீமை செய்தாலும் கூட அவர்கள் வெட்கப்படுகிற அளவுக்கு நன்மையை செய்தல், அவர் நான நன்மையும் செய்து விடல்னு சொல்லுவாங்க. அவனே வெட்கப்படுற மாதிரி நல்ல காரியத்தை பண்ணி விட்டுருணும், அவனே கூணி கொடுங்கிடுவான், நாம இவ்வளவு மோசமா அவருக்கு நடந்துக்கிட்டோம், ஆனா அவரு பார்த்தா இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி. தாபீன்களுடைய வரலாறுல வருகிறது, பெரிய மார்க்க அறிஞர், மிகப்பெரிய சூஃபி, ஆன்மீக நேசர், இறை நேசர், அவர் ஷகீகுல் பல்கின்னு ஒருத்தர், அவரு ஹரம்ல இருந்தாரு. அவரை சந்திக்கிறதுக்காக வேண்டி மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுநர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஹதீஸ்களை வல்லுநர், பெரிய வியாபாரி, பெரிய பணக்காரர், இத்தனைக்கும் மேல பெரிய கல்வி கடல். புகாரிக்கு உஸ்தாத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வர்றாங்க. யார? ஒரு பெரிய மனுஷனை பாக்குறதுக்கு. அந்த பெரிய மனுஷன், அவங்க பேரு ஷகீபுல் பல்கின் பேர். அப்பதான் ஷகீபுல் பல்கி தான் கேட்பாங்க வந்த அப்துல்லாட்ட, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் மின்னைன அந்த, நீ எங்கிருந்து வர்றேன்பா? ஃபகால மின் பல்க், நான் பல்க் தேசத்துல இருந்து வர்றேன்னு அவரு பதில் சொல்லுவார். அப்போ அவர் கேட்பார், ஹல் தாரிஃபு ஷகீகன், அதாவது ஒரு காட்சி மாத்தமா சொல்றேன், அதாவது இருக்கிறது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் தான் வர்றாரு, ஷகீபுல் பல்கி வர்றது கேட்கிறாங்க, ஹல் தாரிஃபு ஷகீகன், உனக்கு ஷகீக தெரியுமான்னு கேட்டாங்க. சொன்னாரு, காலனா, ஆமா தெரியும். கால கைப்ப தெரியும் அஸ்ஹாபி, இந்த ஷகீபுல் பல்கி இருக்காரு, அவரு கூட எப்போ ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, அவங்க எப்படி வாழ்றாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க? அப்போ சொன்னாங்க, இதா முனியும் சபரு,
அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்க வேண்டியது கொடுக்காம தடுக்கப்பட்டால் சபுர் செய்வார்கள். கிடைக்க வேண்டியது கிடைக்கல, யாரும் கொடுக்கல, அவர்கள் சபுர் செய்வார்கள். அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா நன்றி சொல்லுவாங்க. அதாவது கிடைச்சா நன்றி சொல்றது, கிடைக்கலன்னா பொறுமையா இருக்கிறது. அப்போ அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, பல்க் தேசத்துல உள்ளவங்க பூரா இப்படியா இருக்கீங்க, எங்க ஊர்ல உள்ள நாய்களும் இப்படிதான் இருக்குது. கொடுத்தா நன்றி சொல்லி வாழாட்டும், கொடுக்கலன்னா பேசாம இருந்துக்கும். அப்போ அவர் சொல்றாரு, இந்த கேள்வியை கேட்டுட்டு ஆதிகி தரீகத்து கிலாபினா, எங்களிடத்துல இருக்கக்கூடிய நாய்களுடைய முறை தான். அப்போ வந்தவங்க கேட்டாங்க, அப்படின்னு சொன்னா கைஃப எப்போது அங்கேக்கும் எப்படி இருக்கணும்னு சொல்றீங்க? நாங்கெல்லாம் இப்படிதான் இருக்கோம், கிடைச்சா நன்றி சொல்லுவோம், கிடைக்கலன்னா பொறுமையா இருக்கும். அவங்க சொன்னாங்க, ஃபகால அல் காமிலூன ஹுமுல் லதீன இதா முனிஉ ஷக்கரு வ இன் உது ஆதரு. நல்லடியார்கள் யார் தெரியுமா? அவங்களுக்கு கொடுக்காம விட்டுட்டா, கிடைக்காம போச்சுன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுவாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால் அல்லாஹ் எனக்கு அதை கிடைக்காமல் செய்திருக்கிறான், அது கிடைச்சு வர்ற ஆபத்தை விட அல்லாஹ் என்னை இதுல இருந்து பாதுகாத்திருக்கான்னு கிடைக்கலன்னா நன்றி சொல்லுவாங்க. வைதா ஒழுத்து ஆகரும், அவங்களுக்கு கொடுத்துட்டா அதை அவர்கள் அடுத்தவர்களுக்கு தருவாங்க. இதுதான் நல்லடியார்கள். கிடைக்கலன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றது, கிடைச்சதுன்னா வாங்கி அடுத்தவங்களுக்கும் கொடுக்கறது. இப்ப நாம பெரும்பாலான பேர் அந்த முதல் லிஸ்ட்ல தான் இருக்கோம். கிடைச்சா நன்றி, கிடைக்கலன்னா பேசாம பொறுமை. நல்லடியார்கள் யார் என்பதை விளக்குகிறார்கள் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சரிக்கு சரியா இருக்க முடியாது. இப்போ எதிரூன பில் ஹஸனத்தி ஸய்யிஆ, தீமைகளை கூட நன்மைகளாய் எதிர்கொள்ளுபவர்கள், அவர்களை அல்லாஹ் உலுல் அல்பாபுகள் என்று சொல்லுகிறார். இந்த 7 தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 தன்மைகளோடு யார் நடக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் முன்னாலே வாசித்த ஆயத்தினுடைய கடைசி அல்லாஹ் நல்ல வீடு தருகிறான். அந்த வீட்டுக்கு பேரு ஜன்னாத்து ஆதன். அவங்களும் போவாங்க, அவர்களோடு கருத்திலே ஒத்து செயல்பட்ட சலஹமின் அபாயிகும் வசுவாஜிகும் பதுரியாத்தி, இவர்கள் மூலமா பெற்றோர் போறாங்க, சந்ததிகள் போகுது, மனைவிகள் போறாங்க. இவர்களை சந்தித்து மலக்குகள் எல்லாம் அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள். இது நியாம உகுபத்தார், இந்த வீடு உண்மையாகவே அழகான வீடு என்று அல்லாஹ் அறிவுடையவர்களுக்கு நல்லடியார்களுக்கு தரக்கூடிய வீட்டை சொல்லுகிறான். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தஃசீரிலே இந்த சொல்லப்பட்ட உலுல் அல்பாபுகளுடைய உயர்ந்த தன்மைகளை வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் பேணி வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.